வெல்கம் பேக் டு மைனஸ் ஃபிக்ஷன். இந்த ஒரு வீடியோவில் நாம் சோசியல் சுப்ரீமாக இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்த டிசிஷன்ஸையும் அது தப்பாக போய் அதனால வந்த விளைவுகளை தான் பார்க்க போகிறோம். இதில் சிலது காமிக்கில் நடந்திருக்கும், சிலது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் நடந்தது. அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 616ங்கிற யூனிவர்ஸ்ல இலுமினாட்டி குரூப்ல ஒரு மெம்பரா இருந்தாருங்கிறது. படத்துல ஃபவுண்டரும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா காமிக்ல அயன்மேன் தான் ஃபவுண்டரா இருந்திருப்பாரு. படத்திலேயே ஸ்ட்ரேஞ்ச் மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு. தேனோஸை கில் பண்றதுக்காக டார்க் ஹோல் புக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. அது ஆபத்துல முடிய இலுமினாட்டி மெம்பர்ஸே ஸ்ட்ரேஞ்சை கில் பண்ணியிருப்பாங்க. ஆனா காமிக்ல 616ல இலுமினாட்டில ரொம்ப வருஷங்கள் இருந்திருப்பாரு நம்ம ஸ்ட்ரேஞ்ச். இலுமினாட்டில இருந்து எடுத்த பல முடிவுகள் நன்மையை விட தீமையை தான் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட லாஸ் வேகாஸ் சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணும்போது ஹல்க் பூமிக்கு ஆபத்தானவர்னு அவரை வேற ஏதாவது ஒரு பிளானட்க்கு அனுப்பிடலாங்கிற ஒரு பிளானை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் கொடுத்திருப்பாரு. ஸோ அதுல ஸ்ட்ரேஞ்சுக்கு தான் பெரிய பங்குண்டுன்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு டிசிஷன் தான் வேர்ல்ட் வார் ஐக்குங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாகவே அமையும். அதுக்கப்புறம் க்ரீ அண்ட் ஸ்கல்ஸோட போருக்கு பிறகு ஸ்கல்ஸோட அரசன் கிட்ட போயிட்டு இனி பூமி பக்கம் வரக்கூடாதுன்னு மிரட்டிருப்பாங்க. இந்த ஐடியாவை டோனி ஸ்டார்க் கொடுத்திருந்தாலும் அது அதிகமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆதரிச்சிருந்திருப்பாரு. ஸோ ஸ்கல்ஸ் கிட்ட போனாங்க இல்லையா, உங்ககிட்ட அவங்க மாட்டிப்பாங்க. ஸ்கல்ஸ் ஈஸியா உங்களோட டிஎன்ஏவையும் சீக்ரெட்ஸையும் திருடி இருப்பாங்க. ஆனா ஸ்கல்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இருந்தாலுமே சீக்ரெட் இன்வேஷன்ங்கிற ஒரு போர் உருவாகிறதுக்கு உங்களுடைய டிஎன்ஏவும் சீக்ரெட்ஸும் திருடப்பட்டதுதான் காரணமாவே அமையும். இதுக்கப்புறமா இன்கர்ஷன் மூலமா 2 உலகங்கள் ஒன்னா மோதும் போது இலுமினாட்டிஸ் தான் அவங்க உலகத்தை காப்பாத்த மற்ற உலகத்தை அழிச்சிக்கலான்னு ஒரு ஐடியாவை கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே கேப்டன் அமெரிக்காவுக்கு அதுல ஈடுபாடு இருக்காது இல்லையா. கேப்டன் அமெரிக்கா அதை எதிர்த்து இருந்திருப்பாரு. அது இல்லாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி இலுமினாட்டிஸ் பத்தின எல்லா சீக்ரெட்ஸையுமே மறக்கடிக்க செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறமா உண்மை தெரிய வந்திருக்கும். டைம்ஸ் ரன் அவுட் காமிக்ல கேப்டன் அமெரிக்காவோட அவெஞ்சர்ஸ் இலுமினாட்டி மெம்பர்ஸோட சண்டை செஞ்சிருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு மோரல் ஹீரோவா இருந்து கேப்டன் அமெரிக்காவே ஏமாத்திருக்காரு இல்லையா. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு செயல் பலனை தரக்கூடியதா இருக்கும்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்காக அவர் யூஸ் பண்ண மெத்தட்ஸ் ரொம்பவுமே மோசமானதா இருக்கும். பல முறை பெரிய டீமன்ஸ் கிட்ட திரும்ப தர முடியாத டீல்ஸை பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஃபார்மிக்ல ஒரு தடவை டீமன்ஸ் வாழ்றதுக்கு ஒரு ஓஸ் தேவைன்னு கொலை பண்றவங்களோட மைண்ட்ஸ்குள்ள இந்த டீமன்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாரு. நியூ அவெஞ்சர்ஸ் சீரீஸ்ல அவரோட ஹியூமனிட்டியை தியாகம் செஞ்சு டார்க் மேஜிக்கை எடுத்துருப்பாரு நம்ம ஸ்ட்ரேஞ்ச். மூவிஸ்ல மாதிரி எடுத்தவங்க விட்டோனே மேஜிக் பவர்ஸை காமிக்ல யூஸ் பண்ண முடியாது. காமிக்ல மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு விலையை கொடுக்கணும். த காஸ்ட் ஆஃப் மேஜிக்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஸ்ட்ரேஞ்ச் அதிகப்படியான பெயின் எடுத்துக்கிறதா ஒரு விலையை கொடுத்திருப்பாரு. நாம எந்த மாதிரியான மேஜிக்கை யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து அது வேறுபடும். நம்ம ஸ்ட்ரேஞ்ச் இப்போ டார்க் மேஜிக்கை யூஸ் பண்றாரு இல்லையா, அது அதிகப்படியான பெயினை தந்திருக்கும். அதனால ஸ்ட்ரேஞ்ச் செத்துருவோன்னு நினைச்சு மிஸ்டர் மிஸ்ட்ரின்னு ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு போய் சேர வேண்டிய அந்த மொத்த பெயினும் அந்த என்டிட்டிக்கு தான் போய் சேரும். ஸ்ட்ரேஞ்ச் அது ஒரு வெசலா உருவாக்கி பயங்கர வழியை கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் நியாயமே கிடையாதுன்னு தோணுதுல. வேர்ல்ட் வார் ஹல்க் ஈவெண்ட் அப்போ கூட ஹல்கை நிறுத்த முடியாம ஜோன் அப்படிங்கிற ஒரு டீமோனிக் என்டிட்டியோட எசன்ஸை தனக்குள்ள எடுத்து அவருடைய நினைவுகளை இழந்து பியூர் ஈவிலா ஸ்ட்ரேஞ்ச் மாறி இருந்திருப்பாரு. காமிக்ல ஸ்ட்ரேஞ்ச் கிரேட்டர் குட்னு இவ்வளவு விஷயங்களை பண்றாருன்னு படத்துலயுமே ஸ்ட்ரேஞ்ச் ஸ்கார்லட் விட்சை தடுக்க முடியலன்னு ஈவில் புக்கான டார்க் ஹோல்டை யூஸ் பண்ணி ட்ரீம் வாக்கிங் பண்ணியிருப்பாரு. அதுதான் இப்போ இன்கர்ஷன் நடக்கிறதுக்கான காரணமாகவுமே அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் டார்க் ஹோல்டை யூஸ் பண்ணதுனால தான் அவருக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகியிருக்கும் இல்லையா, அது அவரோட டார்க் சைடை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சைனாவுமே பார்க்கப்படுது. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு விக்டர் ஸ்ட்ரேஞ்சுங்கிற ஒரு பிரதர் இருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் காமிக்ல ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனப்போ கார் விபத்துல இறந்திருப்பாரு. ஸ்ட்ரேஞ்ச் அவரோட தம்பி இறந்ததுக்கு அவர் தான் காரணங்கிற ஒரு கில்ட்ல இருந்திருப்பாரு. ஸோ அதனால அவரோட உடலை பதப்படுத்தி வச்சிருந்திருப்பாரு ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அப்போதான் ஸ்ட்ரேஞ்சுமே மேஜிக் பவர்ஸை கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இல்லையா. அப்போ புக் ஆஃப் விஷாந்தியை யூஸ் பண்ணி எப்படியாவது அவரோட தம்பியை உரிப்பிக்கலான்ட்டு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருப்பாரு. அது அவரை வேம்பயரா மாத்திக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு வேம்பயர்
தான் பேரன் பிளட்டாவுமே மாறி இருக்கும். இதுவுமே ஸ்ட்ரேஞ்சோட ஒரு மிஸ்டேக்கை தான் பார்க்கப்படுது. ஏன்னா வேம்பயரா மாறி நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எதிராகவே இந்த பேரன் பிளட்டிங்ல வேம்பயர் வந்து சண்டைக்கு வந்திருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிக்ல ஒரு வாட்டி டாக்டர் டூமுக்குமே டார்க் மேஜிக்கை சொல்லி கொடுத்திருப்பாரு. அது எப்படி நடந்திருக்கும்னா, விஷாந்திங்கிற ஏஞ்சல் சாசரர் சுப்ரீம் பதவிக்காக ஒரு போட்டியை நடத்தியிருப்பாங்க. அதுல ஸ்ட்ரேஞ்ச் தான் வின் பண்ணியிருப்பாரு. விதிப்படி வின் பண்றவரு செகண்ட் பிளேஸ்ல வந்தவருக்கும் ஒரு உதவி செய்யணும். ஸோ அந்த செகண்ட் பிளேஸ்ல வந்தவர் தான் டாக்டர் டூம். ஸோ டூம் ஒரு உதவியா மெபிஸ்டோ கிட்ட இருந்து அவரோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட உதவியா டார்க் மேஜிக்கை கற்றுக் கொடுக்க சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் டூமுக்குமே ஸ்ட்ரேஞ்ச் டார்க் மேஜிக்கை சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ டூம் டார்க் மேஜிக்கை ஸ்ட்ரேஞ்ச் மூலமா கத்துக்கிட்டாரு இல்லையா? அதை பல தடவை பென்டாஸ்டிக் போருக்கு எதிராகவே யூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம டாக்டர் டூம். இதை மிஸ்டேக்னு சொல்லலாமான்னு தெரியல, நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ இந்த கதை வாட் இஃப் காமிக் இஷ்யூல தான் நடந்திருக்கும். வழக்கமான கதையில ஸ்ட்ரேஞ்சோட விபத்துக்கு பிறகு அவர் ஏன்ஷன் கிட்ட தான் போயிட்டு மேஜிக் கத்துருப்பாரு. ஆனா வாட் இஃப் ஈவெண்ட் அப்போ மோர்ரோ டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்ட்ரேஞ்சோட கைகளை குணப்படுத்தி இருந்திருப்பாரு. இதுக்கு டொர்மாமு தான் காரணமா இருந்திருப்பாரு. அதனால ஸ்ட்ரேஞ்ச் அதிக பவர் வேணும்னு டொர்மாமுவோட சீடரா டொர்மாமு கிட்ட மேஜிக்கை கத்திருப்பாரு. டார்க் மேஜிக்கையுமே நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை ஏன்ஷன் ஒன்னுக்கு எதிராகவுமே யூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம ஸ்ட்ரேஞ்ச். அப்படியே டொர்மாமுவோட சிஸ்டரான ஹோமரை ஸ்ட்ரேஞ்ச் தான் டார்க் டைமென்ஷன்ல இருந்து ரிலீஸும் பண்ணிவிட்டு இருந்திருப்பாரு. ஸ்ட்ரேஞ்ச் செஞ்சதுல மிகப்பெரிய இர்ரெஸ்பான்சிபிளான டிசிஷன் இதான். பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டியை உலகம் முழுக்க மறக்க வைக்கிறதுக்காக ஒரு டேஞ்சரஸான ஸ்பெல்லை யூஸ் பண்ண சம்மதிச்சது தான். எதிர்ப்பு தெரிவிச்சுமே ஒரு சின்ன விஷயத்துக்காக மல்டிவர்ஸா ரிஸ்க்ல வச்சிருந்திருப்பாரு. இது சொதப்பி வேற யூனிவர்ஸ்ல இருந்து வில்லன்ஸ் எல்லாரும் உள்ள வர காரணமாச்சு. முடிவுல பீட்டரையே எல்லாரும் மறக்கிற மாதிரி ஆகி இதுவுமே இன்கஷன் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாவே பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பேர் போனவர்னு தான் சொல்லி ஆகணும். காமிக்லையும் சரி மூவிலையுமே சரி. காமிக்ல ஷூமாகோரத்துக்கும் ஸ்ட்ரேஞ்சுக்கும் சண்டை போகும்போது ஸ்ட்ரேஞ்ச் அவரோட டைமென்ஷனுக்கே போயிருந்திருப்பாரு. ஷூமாகோரத்தை டிஃபீட் பண்ண முடியாம அவரோட உடம்புல இருந்து வெளியே வந்த டார்க் எசன்ஸை அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அதனால ஸ்ட்ரேஞ்ச் ஷூமாகோரத்தாவா மாற ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அந்த டார்க் எசன்ஸ் அவரை கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்னு மேஜிக் கத்தியால தன்னையே குத்தி ஸ்ட்ரேஞ்ச் தற்கொலை பண்ணியிருப்பாரு. ஸ்ட்ரேஞ்ச் சில விஷயங்களை நல்லதுக்காக பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஏதாவது விளைவு கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனையில வந்து நிற்கும். ஸோ உங்க தாட்ஸையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் சொல்லிட்டு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.